பார்வதிலாம் இனி திருந்துவாங்களாங்கிறது வந்து ஒரு கனவா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து எஃப்ஜே வந்து டீம்ஸ் பிரிச்சுட்ருக்காரு. யார் யார் என்னென்ன டீமில் போடணும்னு பிரிச்சுட்ருக்காரு. இப்போ பிரிச்சுட்டு இருக்கும்போது இவங்க எல்லாருக்குமே அவங்க எல்லாருக்குமே தெரியும், இவங்க யாருமே வெசல் வாஷிங் வர்றதுக்கு மட்டும் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா வெசல் வாஷிங் வந்து ரொம்ப நேரம் வேலை பார்க்கணும், பெண்டு கலந்துரும், நிறைய பாத்திரம் கழுவ வேண்டியது வரும் அப்படிங்கிறது மாதிரி சொல்லுவாங்க. சொல்லும்போது எஃப்ஜே என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த வாட்டி கண்டிப்பாக கமர்தனை மட்டும் நான் வெசல் வாஷிங்கில் போடவே மாட்டேன், அதுக்கு பதிலாக சுபிக்ஷாவையும் பிரஜனையும் போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது ஏன்னு அந்த ரீசனையும் நானே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது கமர்தன் வந்து அவனாகவே போய் ஏமாந்துக்கிறான், எல்லோரும் பிளேட்ஸ் வாஷ் பண்ணாமல் அப்படியே கொண்டு போடுறாங்க, உடனே அவனும் ஃபீல் பரவாயில்ல கூட நானே கழுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி கழுவுறான். இந்த கேரக்டர் தான் எனக்கு கமர்தன் கிட்ட ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வந்து ஒரு வெகுளித்தனமான ஒரு கேரக்டர் அவர்கிட்ட உண்டு. அவர் ஒரு பக்கம் கோவப்படுவார், அதெல்லாம் வேறு, பட் ஸ்டில் அந்த வெகுளி மனசு அவருக்கு கண்டிப்பாக உண்டு. அவரே வந்து வாங்கி பிளேட்ஸ் எல்லாம் வாங்கி கழுவுறாரு. பட் சுபிக்ஷா அப்படி கிடையாது, ஸ்ட்ரைட்டாக ஆன் த ஃபேஸ் சொல்லிடுவா. பிரஜனும் அப்படி சொல்லிடுவார். அதனால தான் அவங்க 2 பேர் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ சைடில் இருந்துட்டு பார்வதி வந்து கனி 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 அப்படிங்கிறாங்க. இன்னொரு பர்சன் போடணும் கனி அப்படின்னு. அதாவது அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, வெசல் வாஷிங்க்கு 2 பேர் பத்தாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க, பாவம் கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது ஓகே அப்போ இன்னொரு பர்சன் அப்படின்னு எப்படி யோசிப்பார். டப்புன்னு வந்து கனி அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கத்துறாங்க. உடனே கனின்னு சொன்னோடனே விக்ரம் அப்படின்னு அடுத்து சொல்கிறாங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல. எஃப்ஜே தானே டீம்ஸ் பிரிக்கிறாங்க. அது அவ்வளோ ஒரு கெட்ட புத்தி, அவ்வளோ ஒரு வன்மம். இவங்கள சொன்னால் எல்லாருக்கும் கோவம் வேறு வருது. அவங்க பண்ணுறதை தான் சொல்ல முடியும். எஃப்ஜே தானே கேப்டன், தன்னிச்சையாக தானே செயல்படணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எதுக்கு சொல்கிறாங்க? ஆக்சுவலாக பாரு சொன்னதை எஃப்ஜே கேட்கல. எஃப்ஜே வந்து இப்படி திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது கனின்னு சொன்னோடனே டக்குன்னு கனி அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ திருந்தவே மாட்டாங்க போல இருக்குது. உங்களுடைய கமெண்ட்ஸை